أشهد أن لا إله إلا الله. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. الله أكبر الله أكبر الله أكبر كبيرا. أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله. அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் இன்றைய தினம் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகிற ஹஜ்ஜி பெருநாளை நாம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடக்கமாக மிக முக்கியமான வழிபாடாக பார்க்கப்படக்கூடிய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த திடலில் நாம் கூடியிருக்கிறோம். இன்றைய தினம் முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான தினமாகும். உலகத்தினுடைய பல பாகங்களிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக கொள்கை உறுதியோடு இன்றைய தினத்தில் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெருநாள் தினத்தை மகிழ்ச்சியோடு இறைவனை துதித்தவர்களாக புகழ்பாடியவர்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஹிஜ்ரி 1445 ஆண்டினுடைய ஹஜ்ஜி என்கின்ற புனிதமான வழிபாட்டை கடமையை நிறைவேற்றுவதற்காக லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் உலகத்தினுடைய பல பாகங்களிலிருந்தும் மக்காவை நோக்கி பயணித்து தங்களுடைய ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான கடமைகளை எல்லாம் இன்றைய தினத்தில் நிறைவேற்றி முடிக்கிறார்கள். நேற்றைய தினம் அரஃபா தினமாகும். அரஃபா பெருவழியிலே ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மன்றாடிய காட்சியை நாம் நேரடி ஒளிபரப்பின் மூலமாக பார்த்து கொண்டிருக்க முடிந்தது. இன்றைய தினம் யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாள் தினமாகும். இன்றைய தினத்தில் ஹாஜிகள் தங்களுடைய மீதி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமைகளை முடித்துவிட்டு ஏறக்குறைய இஹ்ராமிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களோடு நாங்களும் இணைந்து சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய வகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள் இன்றைய தினத்தில் ஹஜ்ஜி பெருநாளை, இந்த ஈதுல் அல்ஹாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, லட்சக்கணக்கான பணங்காசுகளை செலவு செய்து இந்த ஹாஜிகள் எல்லாம் ஹஜ் என்கின்ற வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக எதற்காக சென்றிருக்கிறார்கள்? அங்கே என்ன விதமான கடமைகளை செய்கிறார்கள்? எப்படிப்பட்ட கொள்கை உறுதியோடு அந்த கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள்? லா ஷரீக லக லப்பைக், இறைவா உனக்கு எந்த இணையும் கிடையாது, நீ தனித்தவன், உயர்ந்தவன், போற்றுதலுக்குரியவன், நீதான் பெரியவன் என்ற அந்த முழக்கத்தோடு அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்கின்ற அந்த கொள்கை உறுதியோடு தங்களுடைய அந்த ஹஜ் என்கின்ற வழிபாட்டை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹஜ் எதற்காக நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பாவங்கள் இந்த ஹஜ்ஜின் மூலமாக கழுவி நாம் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக. நாமெல்லாம் பாவ மூட்டைகளோடு உழண்டு கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்களிலிருந்து அவ்வப்போது நாம் வெளிவர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பயணம் என்பது குறுகிய பயணம் இல்லை, நம்முடைய பயணம் நீண்ட நெடிய பயணமாகும், மறுமையை நோக்கிய பயணம். இதோடு நம்முடைய வாழ்க்கையை முடிந்து விடுவது கிடையாது. இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, மரபு வாழ்க்கை இருக்கிறது.
அந்த மறுமை வாழ்க்கையில் விசாரணை இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முன்னாலே அனைவரும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு பிறகு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்காக தேர்வு செய்தவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான், நரகத்திற்காக தேர்வு செய்தவர்களை நரகத்திற்கு அனுப்புகிறான். அப்படிப்பட்ட மறுமை நம்பிக்கையோடு தான் நம்முடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனுக்கு முன்னாலே சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு முன்னாலே கண்ணியமானவர்களாக போய் இருக்க வேண்டும், இறைவனுக்கு முன்னாலே தௌபா செய்த நிலையில் போய் இருக்க வேண்டும். பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்தம் செய்யப்பட்ட உள்ளத்தோடு இறைவனுக்கு முன்னாலே போய் நின்றாக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய தகுதி நமக்கு வருகிறது. இந்த பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காகத்தான் இந்த ஹாஜிகள் எல்லாம் தங்களுடைய ஹஜ் என்கின்ற வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிறார்கள். வேறு ஒரு நோக்கம் இதற்கு பின்னாலே கிடையாது. ஹஜ்ஜினுடைய மிகப்பெரிய நோக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்து உம்மு என்று சொல்கிறார்கள். ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார், அந்த கடமைகளை முறையாக நிறைவேற்றுகிறார், பாவமான காரியங்களை செய்யவில்லை, எந்த விதமான தப்பான காரியங்களும் செய்யவில்லை, அந்த ஹஜ்ஜை முறையாக நிறைவேற்றி முடிக்கிற பொழுது அவர் அன்று பிறந்த பாலகனை போல குழந்தையை போல திரும்ப வருகிறார் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய பலனாக சொல்கிறார்கள். ஒருவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்று சொன்னால் அவருடைய பாவம் கழுவி சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக. அதுதான் தலையாய நோக்கமாக இந்த ஹஜ்ஜினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு பின்னாலே ஹஜ்ஜுடைய வழிபாட்டை நிறைவேற்றதற்கு பின்னாலே ஏகப்பட்ட நல்ல நோக்கங்கள் இருக்கிறது. ஆனால் தலையாய நோக்கம் என்று சொன்னால் நாம் இறைவனுக்கு முன்னாலே சுத்தமானவர்களை வாழ வேண்டும், கரை வடிந்தவர்களாக இருக்கக்கூடாது. மனிதர்களை பொறுத்தவர்கள் தவறுகள் செய்யக்கூடிய இயல்பான குணத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், எல்லா மனிதர்களும் ஆதமுக்கு பிறந்த அத்தனை பிள்ளைகளும் தவறு செய்யக்கூடிய இயல்பான குணத்தோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்க முடியுமா? வஹைருல் ஹத்தாயின தவ்வாபூன் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு தவறு செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்கு பிரியமானவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் யார் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வெளியே வருகிறார்களோ, தௌபா செய்து மீண்டு வெளியே வருகிறார்களோ அவர்கள்தான் அந்த தவறு செய்யக்கூடியவர்களிலே வேளானவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. இந்த செய்தி நமக்கு தரக்கூடிய உண்மை என்னவென்று சொன்னால் நாம் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களிலிருந்து உடனடியாக தௌபா செய்து வெளியே வந்து நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகும். அதற்காகத்தான் ஹாஜிகள் இந்த ஹஜ் என்கின்ற வழிபாட்டை நடத்துவதற்காக லட்சக்கணக்கான பணங்காசுகளை செலவு செய்து சென்றிருக்கிறார்கள். இது ஒரு உல்லாச பயணம் அல்ல, இது ஒரு கொண்டாடுகின்ற பயணம் அல்ல, பிக்னிக் அல்ல. இது எதற்காக சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நோக்கத்திற்காக சென்றிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அங்கே மனிதர்களுடைய தலைகளை பார்க்க முடிகிறது, எண்ண முடியாத தலைகளை பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை காணப்பட்டிருக்கிறது. என்ன ஒற்றுமை? அனைவரும் வெள்ளை நிற ஆடையில் ஒரே கோஷத்தோடு அந்த ஹஜ் என்கின்ற வழிபாட்டை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இத்தனைக்கு வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள், நிறத்தால், மொழியால், தேசத்தால் வித்தியாசமானவர்கள். இத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் இதையெல்லாம் தாண்டி ஒரு கொள்கை, ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒற்றுமைக்கான பின்னணி என்ன தெரியுமா? கொள்கை தான். அந்த கொள்கை தான் அந்த இடத்தில் அவர்களை ஒன்றுபடுத்தி வைத்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே இருக்கக்கூடிய நாம் கூட பல கட்சிகளில் இருக்கலாம், பல அமைப்புகளில் இருக்கலாம். இந்த அமைப்புகள், இந்த கட்சிகள் என்பதெல்லாம் தற்காலிகமானவை. இவை நம்மை பிரித்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், நமக்கிடையே பகையை மூட்டி விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்போதும் சகோதரனாக இருக்க வேண்டும். அவர் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த கட்சியில் இருந்தாலும் சரிதான். கொள்கை எந்த இடத்தில் நம்மை பிரிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் எந்த அமைப்பில் இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும், எந்த கழகங்களில் இருந்தாலும், நாம் எந்த ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் கூட நாம் கொள்கையால் ஒன்றுபட்டவர்கள் என்ற அந்த எண்ணத்தோடு வாழ வேண்டும். நாம் யாரும் யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நீ அந்த கட்சியில் இருக்கிற, அதனால உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ அந்த அமைப்பில் இருக்கிற, நான் இந்த அமைப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று சொல்லி அந்த வெறுப்புணர்ச்சியை காட்டக்கூடிய வகையில் நம்முடைய நடவடிக்கையில் அமையக்கூடாது. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றை விட மிகப்பெரிய ஒரு பலமாக, மிகப்பெரிய ஒரு சக்தியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொள்கையை தந்திருக்கிறார். அந்த கொள்கைக்கு முன்னாலே எல்லாமே தூசு. அது எவ்வளவு பெரிய அமைப்பாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கலாயங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டா இருக்கக்கூடிய இந்த ஈமான் என்கின்ற இஸ்லாம் என்கின்ற கொள்கை இருக்கிறது. அதற்கு முன்னால எல்லாம் தூசி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் கொள்கையை மறந்து விட்டோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஈமானிய உறவை மறந்து விடுகிறோம், இஸ்லாமிய உறவை மறந்து விடுகிறோம். அந்த உறவை மறந்துவிட்டு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சன்மானத்தை மறந்துவிட்டு நாம் கழகத்தை முன்னிலைப்படுத்துகிறோம், கட்சிகளை முன்னிலைப்படுத்துகிறோம், அமைப்புகளை முன்னிலைப்படுத்துகிறோம். இவைகள் எல்லாம் ஒரு காலம் வருகிற பொழுது காணாமல் போய்விடும். இவைகள் எல்லாம் தற்காலிகமானவை. ஆனால் ஈமான் என்பது, இஸ்லாம் என்பது கூட இருப்பவை, உறுதியானவை, கடைசி வரை மன்னரை வாழ்க்கையிலும் சரி மரண வாழ்க்கையிலும் சரி கூடவே வரக்கூடிய செல்வங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த அற்பமான தற்காலிகமான விஷயங்களை நம்பி நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறாரே அந்த செல்வத்தினுடைய, அந்த ஈமானுடைய, இஸ்லாத்தினுடைய அருமையை பெருமையை மறந்துவிடக்கூடாது, அதை தவற விட்டு விடக்கூடாது, அதை போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்த ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் இந்த ஹஜ் என்கின்ற அந்த வழிபாடு நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. தேசத்தால், மொழியால், நிறத்தால், எண்ணத்தால் எப்படிப்பட்ட விஷயங்களால் அவர்கள் மாறுபட்டிருந்தாலும் கூட கலாச்சாரம் கூட மாறுபட்டிருக்கிறது. நம்முடைய உணவு கலாச்சாரம் வேறு நாட்டவர்களை சார்ந்தவருடைய உணவு கலாச்சாரம் என்பது வேறு, நம்முடைய ஆடை கலாச்சாரம் என்பது வேறு, அவருடைய ஆடை கலாச்சாரம் என்பது வேறு. இப்படி எல்லா விஷயத்திலும் மாறுபட்டிருந்தாலும் கூட கொள்கை அளவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அது ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொண்டு செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இந்த ஹஜ் என்கின்ற கடமை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இந்த ஹஜ் என்கின்ற வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடிய ஹாஜிகள் அங்கே புண்ணிய தலங்களை சந்திக்கிறார்கள். அது சஃபாவாக இருக்கலாம், மர்வாக இருக்கலாம், மக்காம இப்ராஹிம் இருக்கலாம், காபத்துல்லாவாக இருக்கலாம், அல்லது மினாவாக இருக்கலாம், முஸ்தலிஃபாவாக இருக்கலாம், மஷ்அருல் ஹராமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரிதான், அரஃபா பெருவழியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைத்து பார்க்காமல் அந்த இடங்களை அவர்கள் கடந்து செல்லவே முடியாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வந்தது, எப்படி உருவானது? இறை தூதர்கள் செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் தானாக வளர்ந்து வந்த மார்க்கம் அல்ல, இது அல்லாஹ் தந்த மார்க்கம். அதற்காக இறை தூதர்கள் மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை, மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அந்த தியாகங்களால், அந்த அர்ப்பணிப்புகளால் வளர்ந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய, அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பு, கடமை நம் அனைவருக்குமே இருக்கிறது. நாம் எல்லாம் இறை தூதர்களை பின்பற்றி அவர்களை எல்லாம் முன்மாறி எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய மூவர்கள் இறை விசுவாசிகள். இறை தூதர்கள் எந்த வழியில் பயணித்தார்களோ அந்த வழியில் பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், வளர்ந்தோம், உடுத்தோம், உண்டோம் என்று சென்று விடாமல் நமக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். என்ன லட்சியம்? நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன். நான் எப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ அந்த இஸ்லாமிய நெறியின் அடிப்படையில் நான் முடிந்த அளவிற்கு சீராக செம்மையாக நடப்பேன் என்பதோடு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முடிந்தவரை பிறருக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த தாவா என்கின்ற அந்த கடமை இருக்கிறது, அந்த வளர்ச்சி பணியை என்னுடைய சக்திக்குட்பட்டு செய்வேன் என்ற சபதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாடங்களை எல்லாம் பெறவில்லை என்று சொன்னால் ஹஜ் செய்து பயன் கிடையாது. இந்த ஈதுல் அல்ஹா தினத்தை கொண்டாடி பயன் கிடையாது. இன்றைக்கு ஈதுல் அல்ஹா இந்த பெருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் நிறைய பாடங்கள் இருக்கிறது, படிப்பினைகள் இருக்கிறது. அந்த படிப்பினைகளை, அந்த பாடங்களை உருவாக்கி கொண்டு நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், கொள்கை உறுதியோடு வாழ வேண்டும். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது. நம்மை படைத்த இறைவன் ஒருவன் தான். எல்லா விதமான சர்வ சக்தியும் சர்வ ஆற்றலும் அவன் ஒருவனுக்கு தான் இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அவரிடத்தில் கையேந்த வேண்டும், அவரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமக்கு மத்தியில் நிறைய வேற்றுமைகள், சின்ன சின்ன வேற்றுமைகள் இருந்தாலும் கூட நாம் ஒற்றுமையோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அர்ப்பணிப்பு மனப்பான்மை, தியாக மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். இந்த பாடங்களோடு, இந்த படிப்பினைகளோடு இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை கொண்டாடுவோம். இந்த நாளில் நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் தரக்கூடிய பாடங்களின் அடிப்படையில், படிப்பினைகளின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் கபீரா. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவுகள். அந்த உறவோடு சந்தோஷமா இருப்போம், குடும்பத்தோடு சந்தோஷமா இருப்போம். உறவுகளை காயப்படுத்தாதீர்கள், குடும்பத்தை காயப்படுத்தாதீர்கள். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பலவீனங்களை தந்திருக்கிறார். இந்த பலவீனங்களோடு தான் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக, ஒரு தவறான புரிந்துணர்வு மூலமாக சில சின்ன சின்ன அரசல் வசல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் உதறி தள்ளிவிட்டு குடும்பங்களோடு, உறவுகளோடு சந்தோஷமாக இந்த இனிய ஈதுல் அல்ஹாவை நாம் கொண்டாடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல நாட்களில் மட்டுமல்ல, எந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக. நாம் என்னென்ன கோரிக்கையில் அல்லாஹ்விடத்தில்
முன்வைக்கிறோமோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்வுடைய பாவங்களை பொறுத்து சொர்க்கத்தை பெறக்கூடிய தகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருவானாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.